ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தீர்த்தகிரி முருகன் கோவில் நம்ம வேலூரில் அமைந்திருக்கிறதுங்க. இப்போ புதுசாக மலை மேலே அமைந்திருக்கிற முருகன் கோவில் போயிருந்தோம். ஒரு விசேஷத்துக்காக ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு போகிறப்போ இந்த கோயிலை நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. முருகர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்காப்புல. ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடங்க. நல்ல மலை ரொம்ப உச்சியில் தான் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. தார் ரோடெல்லாம் கூட காருங்க போகிறதுக்காக நல்ல வசதி பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அன்றைக்கி ஏதோ வேலை நடந்துட்டு இருந்ததுனால மேலே வண்டிங்களை அனுமதிக்கலை. அதனால சரி நாங்கள் நடந்தே போயிட்டுருந்தோம். நல்ல ஒரு 200 படிக்கு மேலே இருக்குங்க. நல்லா போயிட்டுருந்தோம். சரியான கூட்டம். சாட்டர்டேன்றதுனால இப்போ ஜனங்க கூட்டம் ரொம்ப நிறைய இருந்தது. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி அப்படியே நடந்து ஒரு வாக்கிங் மேலே கடவுளை போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் பீஸ்ஃபுல்லாக. ரொம்ப நல்லா இருக்குங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏர்முகம் எல்லா புகழும் முருகனுக்கே. ரொம்ப நல்ல பீஸ்ஃபுல்லான இடங்க. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி இப்போ வந்திருந்தேன். அப்போ இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கலை. ஆனால் இப்போ எல்லாம் நடந்த பிறகு தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன். நல்லா இருக்குங்க. இந்த பாருங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடங்க. ரொம்ப உச்சத்தில் இருக்கிற முருகனுங்க. ரொம்ப நல்ல ஜனம் கூட்டம் நிறைய வராங்க. வேலூருன்றதுனால ஒரு ஃபெமிலியரான பிளேஸ் அது. நிறைய ஜனங்க வந்து போகக்கூடிய இடம். அதே மாதிரி சென்னை பைபாஸில் நம்ம வேலூர் டு சென்னை பைபாஸில் நம்ம ரைட் சைடில் வருதுங்க. அந்த பக்கம் சென்னையிலேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் வரும். பெங்களூர்லேருந்து போகும்போது ரைட் சைடில் கிடைக்கும். டிமார்ட் லொக்கேஷன் இருக்கும். பாருங்கள் கூட ஃப்ரெண்டு வந்தார். அவரால் மேலே ஏற முடியாது, மோர் வாங்கி குடிச்சிட்ருக்காரு. அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது அதனுடைய நிகழ்வு. கடவுளை வணங்க போனோம். அப்படியே மேலே போனோம். ஆர்ச்சி பண்ணிட்டுருக்குறாங்க. அப்படியே சுற்றி கேமரா பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருந்ததுனால கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பாருங்கள் எப்படி இருக்கார் பாருங்கள். கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே. அப்படியே ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சுங்க. தமிழ் கடவுளான ஆகிய முருகன் எல்லா புகழும் முருகனுக்கே. அவரை வணங்கும் போதே ஒரு பெரிய மிராக்கலுங்க. கடவுளை பார்த்து ரொம்ப மனசு திருப்தி. ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னுடைய மூமெண்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்கார் பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருந்ததுனால படம் பிடிக்கும்போது செல்ஃபோனில் தான் நாங்கள் படம் எடுக்கிறோம். அதனால் ஒடிஞ்சோலோ கவர் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லா இருந்தது. அன்னதானத்துக்காக டொனேஷன்ஸ் எல்லாம் வசூல் பண்ணுறாங்க. நம்மளால் முடிஞ்சது காணிக்கை கொடுத்துட்டு நம்ம கும்பிட்டுட்டு வரலாம். ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. முருகனுங்க எல்லா புகழும் முருகனுக்கே. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, முகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. வண்டியில் எல்லா ரொம்ப நல்ல மலை உச்சியில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ரொம்ப மன திருப்தியாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. முருகரை இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்யும்போது வேல் ஊன்றிய ஊர் வேலூர் என்பார்கள். வள்ளி அம்மையார் அவர்களையே மனம் புரிவதற்காக அவருடைய வேல் வைத்து எந்தெந்த இடங்களெல்லாம் அவர் பாதங்கள் பட்டதோ குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்று சொல்வார்கள். அதுபோல் அவர் அமைந்திருக்கிறார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் எல்லோரும், வீடியோஸ். ரொம்ப நல்லா மன திருப்தியாக இருந்துச்சு. முருகரை தரிசனம் பண்ணுறதே ஒரு மிக சிறப்பு. அவர் நினைக்காம அவருடைய இடத்துக்கு நம்மளால் போக முடியாது. கடவுள் அருள் கொடுத்த வாசி அன்றைக்கி நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை நல்லபடியாக அமைந்தது. ரொம்ப மன நிறைவான ஒரு நிகழ்வுங்க. பாருங்கள், இந்த சைடில் வேலூர் எதுனா வந்தீங்கன்னா கூட இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப தேடி போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஷேர் ஆட்டோ எல்லா வசதியும் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. பெங்களூர்லேருந்து போகிறவங்க காலையில் லால்பாக் ட்ரெயின் போனால் கூட பார்த்துட்டு உடனே ரிட்டர்ன் ஆகலாம். அந்தளவுக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஒன்றும் குறைவு இல்லைங்க. எல்லா புகழும் முருகனுக்கு. முருகல் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். நன்றி முருகா.